ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நம்மளில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறது, ரொம்ப கடுமையாக இருக்கிறது. யார் மேலேன்னு கேட்குறீங்களா? நம்ம அப்பா மேலேயோ இல்லை அம்மா மேலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மேலேயோ ரிலேட்டிவ்ஸ் மேலேயோ அவங்க மேலெலாம் கிடையாது. நம்ம மேலேயே ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறது, நம்ம மேலேயே ரொம்ப வன்மையாக இருக்கிறது தான் நான் சொல்கிற அந்த கெட்ட பழக்கம். ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எதிர்பாராத மாதிரி நடந்திருக்கும். பட் அதுக்குன்னு நாமளே போட்டு நம்மளை திட்டுவோம் பாருங்களேன். டே கார்த்தி, நீ எல்லாம் அவ்வளோதான்டா, வேலைக்கே ஆக மாட்டேன். டே நவீன், எனக்கு அப்பயே தெரியும் உன்னை பற்றிலாம், ஊரில் சொன்னது ரைட்டு தான், நீ எல்லாம் எதுக்குமே லாக்கி ஆக மாட்டேன். ஏ பிரியா, எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, உனக்கு என்ன கரெக்டாக வருது அதை மட்டும் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தப்புக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக்காகவோ நம்ம மேலே ரொம்ப ஹார்ஷாக இருப்போம். நம்மளே போட்டு ரொம்ப வெறுத்துட்டு இருப்போம். நான் ஏன் அதை தப்பு பண்ணேன், நான் ஏன் அதை பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ நாம் இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து டோன்ட் பி டூ ஹார்ஷ் ஆன் யுவர் செல்ஃப். நீங்களே உங்கள் மேலே ரொம்ப கடுமையாக இருக்காதீங்க அப்படின்னு தான் பேச போகிறோம், சரிங்களா? ஸோ முதல் விஷயம், நீங்கள் ஏன் உங்கள் மேலே ரொம்ப ஹார்ஷாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு தப்பு நீங்கள் பண்ணியிருந்திருக்கலாம், பாஸ்ட்டில் நடந்த ஏதாவது ஒரு மிஸ்டேக்காக இருக்கலாம், ஏதாவது ஒரு கில்ட் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த தப்புனால நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், அவர் நீங்கள் கஷ்டப்பட்டுருந்துருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். பட் அதுக்குன்னு போட்டு நம்மளே ரொம்ப திட்டி நம்ம மேலே ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும். நிறைய டைம் நாமளே நம்ம மேலே கடுமையாக தான் இருக்கும். பட் யோசிச்சு பாருங்கள், இதே மாதிரி ஒரு தப்பை உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பண்ணியிருந்தா, உங்களோட அம்மா பண்ணியிருந்தா, உங்களோட அப்பா பண்ணியிருந்தா, நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, டே மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா மச்சான், எதுக்கு நீ ஏன் உண்மையில இவ்வளோ ஹார்ஷாக இருக்க, எதுக்கு நீ ஏன் உண்மையில இவ்வளோ கோவப்படுற, ஹே லூஸு விட்ரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், சும்மா ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செம்மையாக கன்சோல் பண்ணி அவங்கள பெட்டராக ஃபீல் பண்ண வச்சுருவோம். பட் அதே தப்பு தெரியாமல் நாம் பண்ணியிருந்தோன்னு வைங்களேன், சேகர் செத்துருவான். அந்தளவுக்கு நம்ம மேலேயே ஹார்ஷாக இருக்கிறது, நம்மளே போட்டு திட்டுறது, நம்மளே வெறுக்கிறது. ஏன் ஒய் யோசிச்சு பாருங்கள். நமக்கு நம்மளோட அப்பா அம்மா எவ்வளோ பிடிச்சிருந்தாலும், நமக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பிடிச்சிருந்தாலும், அவங்க நம்ம மேலே லைட்டாக ஹார்ஷாக நடந்துக்கிட்டா, அவங்க நம்மளை போட்டு கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசினாலும் திட்டினாலும் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளோட சோலுக்கும், அதே மாதிரி தான் நம்மளோட மைண்டுக்கும் இருக்கும்ல. ஏன் இவன் நம்மளை போட்டு திட்டிகிட்டே இருக்கான், ஏன் இவன் நம்மள மேலே இவ்வளோ ஹார்ஷாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஃபீல் பண்ணுங்கள்ல. ஸோ அதையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், உங்களோட ஆன்மாவையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். உங்கள் மேலே ரொம்ப ஹார்ஷாக இருக்காதீங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். அப்பப்போ லைஃப்பில் பண்ணுற தப்புகளை திருத்தணும்னு நினைக்கிறது சரி தான், நம்ம லைஃப்பில் ஒரு குட் ஹியூமனாக இருக்கணும்னு நினைக்கிறது கரெக்ட் தான். பட் அதுக்காக நாமளே நம்ம மேலே ரொம்ப கடுமையாக இருக்கிறது வந்து எந்த விதத்துலையும் சரி கிடையாது, சரிங்களா? அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, மற்றவங்க மேலே அன்பு செலுத்துங்க, எல்லாருக்கிட்டேயும் கைண்டாக இருங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்துங்க, ஒரு நல்ல ஹியூமனாக இருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முதல்ல உங்கள் மேலே நிறைய அன்பு செலுத்துங்க, நீங்கள் முதல்ல உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் முதல்ல அந்த கைண்ட்னஸை உங்களுக்கு கொடுங்க. அந்த கைண்ட்னஸை உங்களால் உங்களுக்கே கொடுக்க முடியலன்னா அந்த கைண்ட்னஸை நீங்கள் எப்படி இன்னொருத்தருக்கு கொடுப்பீங்க? உலகத்து மேலே நீங்கள் எப்படி கைண்டாக இருப்பீங்க? உலகத்து மேலே நீங்கள் எப்படி அன்பு செலுத்துவீங்க? தனக்கு போகத்தானுங்க தானமும் தர்மமும், அதே மாதிரி தான் தனக்கு போகத்தான் அன்பும் கூட. ஸோ நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கில்ட் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை மன்னிச்சிடுங்க. உங்களை நீங்களே 200% ஃபர்கிவ் பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அடிக்கடி ரிப்பீட் பண்ணுங்கள். ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணுங்கள். ஐ won't be harsh on myself, I will love myself no matter what அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே சொல்லிக்கோங்க. நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு அவங்கள மன்னிச்சிறது கிடையாதா? அதே மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நீங்களாக தான் இருக்கணும். ஸோ உங்களை நீங்கள் மன்னிச்சிடுங்க, அவ்வளோதான். மற்றபடி எதையும் போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள் பாஸ், இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்டாக இருக்கவன் தான் வந்து லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும்னா உலகத்தில் இருக்க யாருமே சந்தோஷமாகவும் இருக்க முடியாது. உங்களோட இம்பர்ஃபெக்ஷன்ஸையும் ரசிங்க, உங்களோட இம்பர்ஃபெக்ஷன்ஸை கூட ஏற்றுக்கோங்க. அதையும் உங்களோட பார்ட் ஆஃப் லைஃபாக எடுத்துகிட்டு அதையும் ஏற்றுக்கிட்டு அழகாக வாழ கற்றுக்கோங்க. அதுதான் வாழ்க்கை, சரிங்களா? ஸோ என்கிட்ட எல்லாமே இருக்குது, எனக்கு வந்து லைஃப்பில் எல்லாமே சூப்பராக இருக்குது, நான் வந்து செம பர்சனாக இருக்கேன், அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேங்கிறது லைஃப் கிடையாது. என்கிட்ட இந்த விஷயங்களெல்லாம் இல்லை, ஆமாம் எனக்கு ஒரு சில குறைகள் இருக்குது, எனக்கு ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது, ஆனாலும் என்ன நான் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. ஆனாலும் என்ன நான் ஹோல் ஹார்ட்டடாக லவ் பண்ண போகிறேன், நான் என் மேலே கைண்டாக இருக்க போகிறேன், நோ மேட்டர் வாட். அதுதான் வந்து ஒரு செம்ம ஆட்டிடியூட், அதுதான் ஒரு அழகான ஒரு லைஃப் என்னை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஸோ எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, முழு மனசை நம்புங்க, பிலீவ் பண்ணுங்கள், சும்மா கேஷுவலாக ஹாப்பியாக இருங்க, சரியா? ஹாப்பினஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். எதையும் போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க, ஓகேவா? ஃபர்கிவ் யுவர் செல்ஃப், மூவ் ஆன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். அப்பப்போ சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும், அப்பப்போ ஒரு சில வழி இருந்தாலும் இட்ஸ் ஓகேங்க. எப்போவுமே முழு மனசை நம்புங்க, வாழ்க்கை ரொம்ப அழகானது, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும், சரிங்களா?
இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. அண்ட் இந்த எபிசோட் கேட்டதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், இந்த எபிசோடு உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம், நான் இதயத்தின் குரல் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் மறுபடியும் பாட்காஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனாலே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கடந்த ஒரு 2 மாதமாக என்னால் பாட்காஸ்ட்ஸ் பண்ண முடியல. நிறைய அழகான மெசேஜஸ் வந்துச்சு, ஒரு சில மெயில்ஸ்லாம் கூட வந்துச்சு சீக்கிரம் திரும்பி வர சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் எல்லோரும் ஆசைப்பட்ட மாதிரி நான் திரும்பி வந்துட்டேன். ஸோ என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் மறுபடியும் கொடுத்துட்டே இருப்பேன், உங்களை எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். முன்னளவுக்கு எல்லா வாரமும் ஒரு எபிசோட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் எவ்ரி 10 டேஸ்க்கு ஒரு எபிசோட் நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ரீச் கிடைக்கும். சரிங்களா? டாட்டா, பபாய். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.